கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டில் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 2ஆம் மாதத்துக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவனுடைய ஊழியர்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னவென்றால், 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி 2025ஆம் ஆண்டுக்குள் வந்த பிறகு குறிப்பிட்ட சில நாட்களிலேயே எல்லாருடைய இருதயத்திலும் பாரம், துக்கம் கடந்து வந்தது. ஐயோ, இந்த ஆண்டு ரொம்ப கடுமையாக இருக்கிறதே. வருஷ தொடக்கத்திலேயே பலவிதமான பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், மரணக்கண்ணிகள், பல சம்பவங்கள் தேவ ஜனங்களுக்கு காணப்படுகிறதே. எல்லா வருடமும் இப்படி இருந்ததில்லையே என்று புலம்பின அநேகரை நான் சந்தித்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் உபத்திரவத்தின் பாதையை தான் அவர் தெரிந்து கொண்டார். நாம் சரீரத்தில் சில பலவீனங்கள், கஷ்டங்கள் வரும்போது நாம் மிகவும் வேதனைப்படுகிறோம். ஆனால் பாடுகள் மத்தியில் மரணம், சிறை, அடி, காயங்கள் என்று அனுபவிக்கிற பெருங்கூட்டம் இருக்கிறது. வட இந்தியாவில் அநேக தேவனுடைய ஊழியர்கள் குடும்பமாய் சிறையில் பாடுபடுகிறதை இந்த நாட்களில் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. குடும்பமாய் சிறை தண்டனை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? அன்பின் சுவிசேஷமாகிய இயேசுவின் அன்பை குறித்து அறிவித்தார்கள். மனம் திரும்புதலை குறித்து அறிவித்தார்கள். பாவத்திலிருந்து விடுதலையும் பரலோக வாழ்வை குறித்தும் அவர்கள் அறிவித்தார்களே தவிர அநியாயமாய் ஒன்றும் அறிவிக்கவில்லை. இந்த உலகத்தில் அநியாயம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், கொலை செய்கிறவன், அநீதியாய் வாழ்கிறவன், பிறரை ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன், தலை நிமிர்ந்து சுதந்திரமாய் வாழ்கிற இந்த காலத்தில், ஓ மனிதனே, அநியாயம் செய்யாதே, அக்கிரமம் செய்யாதே, பாவம் செய்யாதே, மதுவானம் அறிந்து உன் குடும்பத்தை அழிக்காதே, விபச்சார பாவங்கள் செய்யாதே, மனம் திரும்பு, உனக்கு ஒரு சமாதானமான நல்ல வாழ்க்கையை இயேசு கொடுக்கிறார் என்று நற்செய்தி அறிவிக்கிற தேவனுடைய ஊழியர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சிறையில் இட்டு வதைக்கப்படுகிறார்கள். அதை அநேக நாம் கேட்கிறோம். உலகத்தில் அல்ல, இந்தியாவில் நடக்கிற சம்பவங்கள். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிசாசனுடைய ஆதிக்கம், சாத்தானுடைய வல்லமையின் ஆதிக்கம் தேசம் முழுவதும் பெருகி கொண்டிருக்கிறது. ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாரையும் சத்துருவாகிய சாத்தான் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு ஒருவரை கூட பரிசுத்தமான தேவனுக்கு நேராய் கடந்து செல்ல விடாதபடி தடுக்கிற நிலையில் சத்துரு அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகளை தூண்டிவிட்டு ஜனங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட காலம். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், கடைசி காலம், ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபம், இனி காலம் செல்லாது என்பதை நமக்கு இது அறிவுறுத்துகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய காலத்தில் பாடுகள் வழியாய், போராட்டங்கள் வழியாய், பிரச்சனைகள் வழியாய், குறைவுகள் வழியாய், நெருக்கங்கள் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமை ஆண்டவர் யோசுவாவை பார்த்து இப்படி சொன்னார். யோசுவா 1வது அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டு, வாசிப்போமாக. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கிறார் என்றார். பிரைஸ் காட். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த பகுதியில் யோசுவாவை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். வாக்குத்தத்தத்தின் மூலமாய் அவரை தூக்கி நிறுத்துகிறார். காரணம் என்ன? ஊழியத்தின் சுமை தன்மேல் வந்த தொடக்க காலம். அதனுடைய உபாகம புஸ்தகத்தில் 34வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, 9ஆம் வசனம் வாசிப்போமாக.
மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். பாருங்கள், இங்குதான் பார்க்கும்போது ஒரு புது பொறுப்பை ஏற்றெடுக்கிறார். காரணம், அதுவரையிலேயும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தான். வருகிற பாதையில் யோசுவா ஒரு உத்தமனாய் மோசேக்கு கீழ்ப்படிந்து மோசே என்ன சொல்லுகிறாரோ அதை எல்லாவற்றையும் செய்து மோசையோடு கூட ஊழியத்தின் பாடுகளை அனுபவித்தார். பாருங்கள், ஒரு பொறுப்பை மக்களை நடத்துவதற்கு, மக்களை தேவனுக்கு நேராய் வழிநடத்துவதற்கு, பக்குவம் அடைவதற்காக ஒரு தலைவன் கட்டாயம் தேவைப்படுகிறது. எவ்வளவுதான் ஒரு நபர் பைபிள் காலேஜ் படித்திருந்தாலும் அதிலிருந்து ஒன்று செய்ய முடியாது. வேதத்தின் ஒரு வெளி அவுட்லைன் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். நாங்களும் பல பைபிள் ஸ்டடிகள், பைபிள் காலேஜுகள் எல்லாத்திலையும் கலந்து கொண்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதிலிருந்து ஒன்றுமில்லை, ஒரு பொதுவான அறிவு மட்டுமே வேதத்தில் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து முதிர்ந்த தேவனுடைய ஊழியக்காரருடைய கையின் கீழ் இருந்து உருவாக்கப்பட்டு வருவது என்றாலே அது மிக மிக குவாலிட்டியாய் ஆசீர்வாதமா இருக்கும். அது முடிவு மகிழ்ச்சியா இருக்கும், முடிவு தேவன் அங்கீகரிக்கிற ஒன்றா இருக்கும். வேதம் கற்றுக்கொள்ளலாம், வேதாகம பாடசாலை கல்லூரிகளில் யூனிவர்சிட்டிகளில் படிக்கலாம். அமெரிக்காவில் சென்று 6 ஆண்டுகள் படித்த ஒரு நபருடன் நான் பழகினேன். அவர் படித்து வந்துவிட்டு சில வருடங்கள், கொஞ்சம் வருடங்கள் ஊழியம் செய்தார். ஒரு சபையில் நானும் அவரும் பஹ்ரைன் பட்டணத்திலே ஒரு பெரிய தலைமை போதகருக்கு கீழ் அவர் ஒரு பகுதி, அதாவது மலையாள சபைகளுக்கு அவர் அசிஸ்டண்டாகவும், தமிழ் சபைக்கு நான் ஒரு அசிஸ்டண்டாகவும், எங்களோடு கூட பலர் உண்டு, கர்த்தருடைய வேலை செய்து கொண்டிருந்தோம். அந்த ஜார்ஜ் என்று சொல்லுகிறவர், அவர் மலையாளம். அவர் அமெரிக்காவில் சென்று 6 ஆண்டுகள் பைபிள் பெரிய யூனிவர்சிட்டியில் பைபிள் காலேஜ் படித்து வந்த பட்டதாரி. இங்கிலீஷ் மிக சரமாரியா பேசுவார். ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் அவர் மேனேஜராக இருந்து கொண்டிருந்தார். அருமையான பரிசுத்தவான். அவர் வசனங்கள் போதிப்பார். ஆனால் கடைசியாக அவரால் ஊழியம் செய்ய முடியவில்லை. ஒரு திருப்திகரமான நிலையில் ஊழியம் இல்லை. காரணம், வேத பைபிள் படிப்பு இருக்கிறது, வேதாம கல்லூரி படித்திருக்கிறார், உண்மைதான். அவரால் செய்ய முடியவில்லை. ஆனால் அறிவுகள் தேவை, படிப்பு தேவை. வேதத்தை குறித்த ஒரு படிப்பு கட்டாயம் தேவை. ரொம்ப நாம் படிக்க வேண்டும், கல்லூரியில் படிக்க வேண்டும், நல்லது. ஆனால் ஆண்டோடு அதை படித்தோம் என்று சொல்லி உள்ள ஒரு ஞாபக தினப்பில் ஊழியம் செய்வது கடினம். ஆண்டுடைய பாதத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய தரம் வாய்ந்த ஊழியருடைய கையின் கீழ் இருந்து உருவாக்கப்பட்டு வருகிற ஒரு ஊழியம்தான் தரமான ஊழியத்தை செய்ய முடியும். அதை மறந்து விடக்கூடாது. பைபிள் காலேஜ் தரமான ஊழியத்தை கொடுக்க உதவாது, அறிவை கொண்டு வரும். ஆனால் தரமான ஊழியம் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். தேவன் வைத்த தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய கையின் கீழ் அடங்கி இருந்து உருவாகி வர வேண்டும். அப்படி வருகிற நபர் சில வருடம் ஊழியம் செய்தாலும் அது குவாலிட்டியா இருக்கும். பரலோகத்தில் போகும்போது, என் மகனே நீ நன்றாக செய்தா என்று வரவேற்கிற ஆண்டவருடைய குரலை கேட்க முடியும். நான் ஊழியம் செய்ய வேண்டும் அவசர அவசரமாய் தன்னை தேவன் வைத்த சபைக்குள் அடங்கியிராமல், உருவாக்கப்பட அவர்கள் மனதில் இடம் கொடாமல், சில வேத அறிவுகளை வைத்தும் கல்லூரிகள் வேதாகம கல்லூரிகள் படிக்கிற படிப்பை வைத்தும் எல்லாம் தெரியும் என்று போகிற நபர்கள், போன நபர்கள் எனக்கு நிறைய பேர் தெரியும். அவருடைய ஊழியத்தில் ஒரு தரமான ஊழியமாக இருக்காது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு தேவனுடைய ஊழியக்காரன்
ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான் தன்னை வைத்த ஆவிக்குரிய சபைக்குள் வேத சத்தியங்களை தெளிவாக அறிந்ததான முதிர்ந்த தேவனுடைய ஊழியருடைய கையின் கீழ் இருந்து கற்றுக்கொண்டு போக வேண்டும். கற்று சென்றாலும் அப்படிப்பட்ட முதிர்ந்த ஊழியர்களோடு ஒரு ஐக்கியம் வைத்து சில வேதாகம காரியங்களை குறித்து கேட்டு அறிந்து கற்றுக்கொண்டு அந்த உணர்வோடு கடந்து செல்லும் போது மட்டுமே தான் நாமும் சத்தியத்தில் நிலைநிற்க முடியும். தேவன் ஒப்புவித்த வேலையை திறன்பட செய்து முடிக்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியர்களை பார்ப்பது மிகவும் அரிது. சில அறிவுகள் ஆன்லைன் கல்லூரி மற்ற சில இடங்கள் சென்று பைபிள் ஸ்கூலில் படித்துவிட்டு எல்லாம் தெரியும் என்று ஓடுகிறவர்கள் உண்டு. அது ஊழியம் வெற்றிகரமாக இருக்காது. பிரைஸ் காட். ஆனால் இந்த கடைசி நாட்கள் நம்ம தேவ தரமான ஊழியம், அதில் நமக்கு ஒரு முன்னோடியாக இருந்ததே யோசுவா. மோசே தன்னுடைய ஊழியத்தை விட்டு இந்த பூமியை விட்டு கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள் நெருங்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோட உத்தமமாய் பின்பற்றி வந்ததான பிரைஸ் காட் யோசுவாவின் மேல் ஒரு கைகளை வை என்று சொன்னார். எவ்வளவு அருமையான காரியம். ஒரு பரிசுத்தவான் கை வைத்து ஆர்டன் பண்ண வேண்டும் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட கை வைக்குதல், ஒருவர் மேல திடீரென்று கை வைக்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கை வைக்குதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. எல்லாரும் தலையில கை வச்சு ஆர்டன் பண்ண முடியாது, அது தவறாக போய்விடும். கர்த்தர் அவனுக்கு ஒப்புவிக்கிறார். உன்னை உண்மையாய் பின்பற்றி வந்தான், என் வார்த்தையின்படி பின்பற்றி வந்தான், உத்தமமாய் பின்பற்றி வந்தான், அவனை உன் ஸ்தானத்தில் அவனை வை என்றார். அநேகர் வேற அநேகர் உண்டு, எல்லாரும் வைக்கவில்லை. வைஸ்கான் எல்லா சூழ்நிலையிலையும் மோசையோடு கீழ்ப்படிந்து இருந்ததான ஒரு நபர் தேவனுடைய பார்வையிலையும் மோசையின் பார்வையிலையும் ஜனங்களுடைய பார்வையிலையும் ஒரு தகுதியான நபர் என்று தான் நிரூபிக்கப்பட்ட வெளியரங்கமாய் அறியப்பட்ட பிறகு வேளை வந்தது. கர்த்தர் மோசையோடு சொன்னார், உன்னுடைய ஊழிய பொறுப்பை யோசுவாவுக்கு ஒப்புக்கொடு, அவன் தலைமேல் கையை வைத்து அவனை ஆர்டன் பண்ண என்று கர்த்தர் சொன்னார். வேதம் சொல்லுகிறது, மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால், தேவனுடைய வார்த்தையை வைத்தபடியினால் ஒரு ஊழியத்தை பொறுப்பேற்று செய்வதற்கு பரிசுத்தவான்களுடைய கை தலையில படணுங்க. ஆமென். அநேகர் அதற்கு பொறுமை காப்பதில்லை, அவசரப்பட்டு ஓடி விடுவார்கள். என்னமோ அவர்கள் போகலைன்னா வேற ஒன்றும் நடக்காது, அவங்க தான் எல்லாம் உலக லெவலில் அவங்க ஒரு ஆள் தான் உண்டு என்ற ஒரு சிந்தை, அவசரப்பட்டு போய் விடுகிறார். அப்படி போவது பெரிய தவறு. வேதத்தின் அடிப்படையில் அது நியாயமானதல்ல. இங்குதான் பார்க்கும்போது கை வைக்கிறது வரையிலையும் இருந்தாக வேண்டும். தன்னை உருவாக்குற ஊழியன் கை வைக்க வேண்டும். கை வைத்து பிளஸ் பண்ணி ஊழியத்திற்காக தேவாவியனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அனுப்புகிறது வரையிலேயும் ஒரு ஊழியம் செய்கிற ஒரு நபர் அடங்கி இருக்க வேண்டும், மிக அவசியம். இங்கு பாருங்கள், யோசுவாவின் தலையில ஆமென் மோசே தன் கைகளை வைத்தான். எவ்வளவு அருமையான ஒரு சூழ்நிலை பாருங்கள். அந்த வெற்றிகரமான ஊழியத்தினுடைய ஆரம்பம் இங்கதான் இருக்கு. உடனடி என்ன நடக்கிறது? அவன் ஞானத்தின் ஆவியினால் நினைச்சுதான் நிறையப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவையான ஞானத்தை கர்த்தருடைய ஆவியானவர் மேல் கட்டளையிடுகிறார், கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அதனுடைய 6வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 7 பேர் மேல் கை வைக்கிறார். ஆமென். அந்த 7 பேரும் யார்? ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சி பெற்றவர்கள். ஆமென். தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அந்த 7 பேரும் தோல்வி இல்லாமல் கர்த்தர் ஊழியத்தை செய்தார்கள். சிறு ஊழியமோ பெரிய ஊழியமோ கட்டாயமாகவே கை வைக்குதல் மிக அவசியம். பிரைஸ் காட். பாருங்கள், பொறுப்பேற்றவுடன் யோசுவா குழம்புகிறான்.
ஐயோ, இதுவரையிலே எனக்கு மேல ஒரு தலைவன் இருந்தான், எனக்கும் அறிவுரை கூறுவதற்காக மோசே என்ற ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருந்தான், அவன் கீழ்தான் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஐயோ, நான் என்ன செய்வேன்? எனக்கு ஆலோசனை கொடுக்க ஒருவரும் இல்லையே, என்னை நடத்தி செல்ல ஒருவரும் இல்லையே. என்னை ஆர்டன் பண்ணதான மோசே நடத்தி வந்த போது ஜனங்கள் எல்லாரும் எதிராக எழும்பினார்களே, பல நிலையில் செயல்பட்டார்களே என்று யோசுவா கலங்கி நிற்கிற வேளையில கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார். வாசிப்பு 9ஆம் வசனம் 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் பயப்படுகிறாய்? ஏன் குழம்பி போயிருக்கிறாய்? ஐயோ, தேவன் என்னை மோசேயின் ஸ்தானத்தில் என்னை வைத்திருக்கிறாரே, இது எல்லா பொறுப்பு எனக்கு வந்து விட்டதே என்று சொல்லி அவன் கலங்கி நிற்கிற வேளை, அதாக துணிகரம் கொள்ளவில்லை. துணிகரமாய், இது நான் யார் தெரியுமா? நான் தான் இனி இங்குள்ள பாஸ்டர், நான் தான் இங்குள்ள தாதா என்று தன் தலையை உயர்த்தவில்லை. அவன் நடுங்குகிற காரணம் என்ன தெரியுமா? சமஸ்த ஜனங்கள் என்னுடைய ஜனம் அல்ல, இது உலக கவர்மெண்ட் ஜனம் அல்ல, பரலோக கவர்மெண்ட் ஜனம். இந்த எல்லா ஜனத்தையும் நான் சீராக நடத்த வேண்டுமே, என்ன செய்வதென்று தான் பயப்படுகிறான் அவன். அதான் ஆச்சரியம். உலக பிரகாரமாய் ஸ்கூல் டீச்சராக படித்து கொடுக்குறாங்க, கடினமானதாக இருந்தாலும் அது உலக அறிவு. இது உலகத்தில் உள்ளதான ஸ்கூலும் சரி காலேஜும் சரி கவர்மெண்ட் கண்ட்ரோல். இங்கு அப்படி அல்ல, பரலோக கண்ட்ரோல். பரலோகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கண்ட்ரோலுக்குள் இருக்கிற தேவனுடைய ஜனங்களை மேய்க்க வேண்டும் என்றால் பரலோகத்தின் தேவனால் நியமிக்கப்பட்ட நபர் நடத்த வேண்டும். இவன் பயப்படுகிறான், என்ன செய்வதென்று. அப்போதுதான் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது, என்ன நான் உனக்கு கட்டளையிடவல்லவா? யோசுவாவே, பலம் கொண்டு எப்படி இரு, திடமனதாயிரு. உள்ளத்தில் எப்படி இருக்க கூடாது, பயம் இருக்கக்கூடாது. உள்ளான இருதயத்துக்குள் ஒரு பலம் வரட்டும். அடுத்தது திடமனம், தைரியம் உள்ள ஒரு மனம் உனக்கு இருக்கட்டும். காரணம் என்ன? உன்னை நியமித்தது மனிதன் அல்ல, தேவனாகிய கர்த்தர் என்பதை அங்கு நினைப்பூட்டுகிறார். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு ஆச்சரியமான உன்னதமான தேவனுடைய குரல். அன்பான சகோதரனே, சகோதரியே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ, அல்ல கர்த்தருடைய கனமான ஊழியத்தில் அடி வைத்து போய்கொண்டிருக்கிற நீ, வழியில் தடுமாறுகிறாயோ? போராட்டங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, சபைக்குள் நடக்கிற சில கலகங்களை பார்த்து, கீழ்ப்படியாமைகளை பார்த்து, மற்றும் பல சூழ்நிலைகளை பார்த்து, அக்கம் பக்கம் உள்ள ஜனங்கள், குடும்பத்தார் மூலம் உள்ள போராட்டங்கள், இவைகளை பார்த்து நீ தடுமாறுகிறாயோ? நீ கலங்கி நிற்கிறாயோ? இந்த ஆண்டில் நான் எப்படி முன்னோக்கி செல்வேன்? தொடக்கத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? எப்படி முன்னோக்கி பயணம் செய்வது? எப்படி மந்தையை மேய்ப்பது? எப்படி குடும்பத்தை நடத்துவது? எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்பது? எப்படி பிள்ளைகளுடைய காரியங்கள் நான் என்ன செய்வேன் என்றெல்லாம் போராடி கொண்டிருக்கிற ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தெரிந்து கொண்டது மனிதன் அல்ல, உன்னை அபிஷேகித்தது மனிதன் அல்ல, உனக்கு பொறுப்பை ஒப்படைத்தது மனிதன் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை மறந்து விடாதே. உனக்கு பொறுப்பை ஒப்படைத்த கர்த்தர், உனக்கு குடும்பத்தை தந்த கர்த்தர், உனக்கு பிள்ளைகளை தந்த கர்த்தர், உனக்கு வேலையை தந்த கர்த்தர், உன்னை சீராய் செவ்வையாய் நடத்த வல்லவர். இந்த ஆண்டு, இந்த மாதத்துக்குள், இந்த ஆண்டின் தொடக்க நாட்களில், இந்த 2வது மாதத்தில் பயணமாய் போகிற அன்பான சகோதர சகோதரி, வாழ்க்கையில் என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்கிறாயோ? இதோ யோசுவாவோடு பேசின கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். பிரச்சனை நிறைந்த உலகம்தான்,
யோசுவாவும் அதான் கலங்குகிறான். ஐயோ, மோசே நடத்தி வந்த ஜனம் அல்லவா, அவர்கிட்டயே எவ்வளவு பிரச்சனை பண்ணுறாங்க, எதிராக எழும்புனாங்க. இதே ஜனத்தை நான் எப்படி நடத்துறேன்னு அவனுக்குள்ள குழப்பம் வந்தது. கர்த்தர் உடனடியாக அங்கே தலையிட்டார். ஆமென். அவன் கலங்கி நிற்கட்டும் என்று சொல்லவில்லை, உடனே அவனை திடப்படுத்த தைரியப்படுத்த தேவனுடைய சத்தம் அங்கு தொனித்தது. யோசுவாவே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நான் உனக்கு சொல்லவில்லையா? பிரைஸ் காட். பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, யோசுவாவோடு சொன்ன அதே கர்த்தர் உன்னோடு என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் உன்னோடு பேசவில்லையா? ஆமென். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆமென். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், எப்படி? திகையாதே. அடுத்தது கலங்காதே. நீ போக இடமெல்லாம் பாருங்கள், திகையாதே. ஒரு உள்ளான இருதயத்துக்கு திகைப்பு, உள்ளான இருதயத்தில் கலக்கம். ஆமென். அநேக தேவ மக்களுக்கு இப்படிதான், அநேக தேவனுடைய ஊழியர்களுக்கு இப்படிதான். பல சூழ்நிலை கடந்து வரும்போது ஒரு பயம், ஒரு திகைப்பு, ஒரு கலக்கம் ஏற்பட்டு விடுகிறது. என்ன செய்வது, என்ன செய்வது? ஊழியர்களாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி சூழ்நிலை கடந்து வரும். பல போராட்டங்கள் கடந்து வரும்போது அப்படியே தேவ சமூகத்தில் இருக்கிற நேரங்கள் உண்டு. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் என்ன செய்வதென்று ஒன்றுமே தெரியவில்லை அப்பா. எப்படி முன்னோக்கி போவது, எப்படி இந்த ஜனத்தை நடத்துவது, எப்படி வருகிற பிரச்சனைகள் மத்தியில் நான் என்ன செய்வது என்று தேவ சமூகத்தில் இருக்கிற நேரங்கள் உண்டு. அந்த நேரம் மனிதனிடத்தில் போயாச்சுன்னா அவங்களால எந்த ஒரு ஆறுதலும் கிடைக்காது. காரணம், நம்மளை விட பெரிய பிரச்சனைக்குள்ள அவங்க இருப்பாங்க. அதான் விஷயம். நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்களுக்கு 9 பிரச்சனை இருக்கும். ஆமென். அவங்ககிட்ட நம்ம அந்த பிரச்சனையை கொண்டு நல்ல ஊழியர்கள் என்றோ வேறொரு நபரென்றோ போகும்போது அவர்களை பார்த்தா அவர்கள் அதை விட வேற பிரச்சனை நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பரிகாரம் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் ஆண்டுடைய பாதப்படி என்பதை மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலை மத்தியிலேயும் நீ சந்திக்க வேண்டிய ஒருவர் உண்டு. நன்மை வந்தாலும் சரி, அவரை நீ சந்தித்தாக வேண்டும். தீமை வந்தாலும் நீ சந்திக்க வேண்டிய ஒரு நபர் உண்டு. போராட்டம் சூழ வந்தாலும் நீ சந்திக்க வேண்டிய ஒரு நபர் உண்டு. பிரச்சனை எவ்வளோ பெரிதாக வந்தாலும் நீ சந்திக்க வேண்டிய ஒரு நபர் உண்டு. அவர்தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை மறந்து விடாதே. அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. இப்படி யாரையா சொல்ல முடியும்? ஒரு மனிதன் சொல்ல முடியாது அல்லவா? நீங்களும் நானும் சேவிக்கிற தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், அதற்கு முன் இந்த யோசுவாவோடு கர்த்தர் ஒன்று சொன்னார். பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசிப்போம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய. பாருங்கள், அவனுக்கு யோசுவாவுக்கு கற்பித்து கொடுத்த காரியம் ஒன்று இருக்கு. இதை நாம் மனதில் வைக்க வேண்டும். ஆண்டவர் சும்மா வந்ததுன்னுட்டு பலம் கொண்டு திடமனதாயிரு சொல்ல மாட்டார். உனக்கு ஏற்கனவே சில கண்டிஷன்ஸை கொடுத்திருப்பார். வாழ்க்கையில் நன்மையையும் ஆசீர்வாத சமாதானத்தையும் எதிர்பார்த்து வாழ்க்கை பயணத்தை தொடங்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை வெற்றிகரமாய், மகிழ்ச்சிகரமாய், சந்தோஷமாய், திருப்திகரமாய், தேவன் அங்கீகரிக்கிற நிலையில் உள்ள மகிழ்ச்சியான ஒன்றாய் கடந்து போக வேண்டும் என்றால் கர்த்தர் உனக்கு சில கண்டிஷன்ஸை கொடுக்கிறார். யோசுவாவுக்கு கர்த்தர் சில கட்டளை கூட. பாருங்கள் என்ன சொல்லப்பட்டு வாசிப்போம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும் மாத்திரம் மிகவும் எப்படி பலம் கொண்டு திடமனதாயிரு சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நியாய பிரமாணத்தின்படி எல்லாம், அதாவது மோசே உனக்கு சொன்னாவே, அவன் சொல்லி உனக்கு போதித்தானே, உனக்கு கற்றுக் கொடுத்தானே, இப்படி இருக்கணும்னு சொன்னார் அல்லவா, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னார் அல்லவா, தேவன் வெறுக்கிறதும் தேவன் நேசிக்கிறதும் பிரித்து சொன்னார் அல்லவா, எதில் தேவன் பிரியப்பட மாட்டார், எதில் தேவன் பிரியப்படுவார் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா. மோசே உனக்கு கற்றுக் கொடுத்தார் அல்லவா, எப்படி செய்யக்கூடாது எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தா அப்படி இல்லவா. அதான் நாங்கள் சொல்லுகிறார். எவ்வளோ அருமையாக ஆண்டவர் பேசுகிறார் ஒரு மனிதனோடு. பிரைஸ் காட். உனக்கு என் மோசே உன்னோடு சொன்னானே,
உனக்கு கற்றுக் கொடுத்தானே, நீ வாழ வேண்டிய ஒழுங்கை சொன்னானே, நீ கை கொள்ள வேண்டிய காரியங்களை உனக்கு சொன்னானே, நீ நல்லா இருப்பதற்கு, சமாதானமாக இருப்பதற்கு, வெற்றிகரமாக இருப்பதற்கு, வருகிற பிரச்சனைகளை வெற்றியாய் கடந்து மேற்கொண்டு போவதற்கு உனக்கு சொன்னான் அல்லவா? நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் நீ எப்படி இரு. அதன்படி செய்வதற்கு உனக்கு என்ன வேணும்? மிகவும் பலம் கொண்டு திடமானதாக இருக்கணும். சூழ்நிலை எதிர்மாறாக எப்படி வந்தாலும் சரி, என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை தான் முக்கியம், தேவன் என்னோடு பேசின வார்த்தை தான் முக்கியம், நான் கை கொண்டு வாழ்வதற்கு என் கர்த்தர் எனக்கு போதித்திருக்கிறார், என்னோடு ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், என்னோடு சத்தியத்தின் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார், வேதத்தின் மகத்துவம் என பேசிக் கொண்டிருக்கிறார், அதன்படி நான் வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு மிகவும் பலம் கொண்டு எப்படி இருக்கணும்? திடமானதாக இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை சமாதானமும் வெற்றியும் அடைவதற்கு ஒரு வழி என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? மனுஷன் சொல்றதை விட்டுருவோம், மனித குரல் வேண்டாம், சூழ்நிலை காட்டுவதை விட்டு விடுவோம், உலகம் நடக்கிற சம்பவங்களை விட்டுருவோம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஒரு தேவனுடைய பிள்ளை மிகவும் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டிய, என்னுடைய ஆண்டவர் என்னோடு என்ன பேசி இருக்கிறார், இந்த வாரம் என்ன பேசினார், இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னோடு என்ன பேசினார், வேதத்தை வாசிக்கும் போது என்னோடு எந்த வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டார், இதை ஒரு தேவனுடைய பிள்ளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்லுகிறார், கவனமாயிருக்கும். அது நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாக. அதான் விஷயம் சொல்லிட்டு அடுத்தது, நீ போகும் இடமெல்லாம் புத்திமான என்ன செய், நடந்து கொள்ளும்படிக்கு என்று சொல்லுங்க. எப்படி நடக்கணுமா? புத்திமானாய். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், நமக்கு தெரிந்ததெல்லாம் பேச முடியாது, நம்ம விரும்புறதெல்லாம் செய்ய முடியாது, நாம் விரும்புகிற இடத்துல எல்லாம் போய் நிற்க முடியாது, நம்ம நினைக்கிற இடமெல்லாம் போய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். புத்திமானாய். ஆமென். அந்த இடத்துல புத்தியை பயன்படுத்த வேண்டும். என் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு என்ன உணர்த்துகிறார்? நாம் கேட்ட சத்தியம் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ வேண்டிய ஒழுங்குமுறை என்ன? எது செய்யக்கூடாது, எது செய்ய வேண்டும் என்று வேதத்தின் அடிப்படையில் பலமுறை கேட்டிருக்கிறோமே, அந்த தெளிவு வேணும். அதான் என்ன, எப்படியா இடம் போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாது இருப்பார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம். எடுத்த உடனே நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லல, எடுத்த உடனே பயப்படாதே கலங்காதன்னு சொல்லல, எடுத்த உடனே சொன்னது, நான் என்னோடு இருக்க விரும்புகிறேன், இருப்பேன் என்று சொல்வதற்கு முன்பதாக, நான் இருப்பதற்கு நீ இப்படியெல்லாம் செய். மோசே உனக்கு சொன்ன ஆலோசனை, நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள், உனக்கு போதிக்கப்பட்ட போதனை, நீ கேட்ட சத்தியத்தின்படி செய்வதற்கு எப்படி இரு? மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. மட்டுமல்ல, நீ போகும் இடமெல்லாம் எப்படி இரு? புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்போ புத்திமானாய் நடப்பது என்றால் என்ன? பிறர் ஒரு விசுவாசியை, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை கை நீட்டி, நீயா, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா, மனுஷனா என்று சொல்லுகிற அளவில் நடந்து கொள்ளக்கூடாது. மிக மிக அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஊழியக்காரன் உலக பிரகாரமான தேவையில்லாத காரியங்கள் சென்று புதைந்து விடக்கூடாது. புதைந்தால் அந்த இடத்தில் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். மற்றவர்கள் இழிவாக பேசுவார்கள். அதனுடைய தூஷிப்பு கர்த்தரை போய் சேரும். ஊழியக்காரனுக்கு இருக்கிற மரியாதைகள் கெட்டு போகிற இடமே இங்கே தான். கொடுக்கல் வாங்கல் உண்மை இல்லை, பேச்சில் சுத்தமில்லை, பொய் பேசுவது, மிகைப்படுத்தி பேசுவது, எடுத்துக்கட்டி பேசுவது, நல்ல ஒரு வாயடக்கம்
இறுதி அடக்கம், இச்சை அடக்கங்கள் இல்லை. ஒரு சின்னத்தனமாய் தன்னை பார்க்கிலும் செயல்பாட்டில் நடக்கையிலும் குறைவான நபர்களோடு அதிக ஐக்கியம் வைப்பது, தன்னை பார்க்க தரமான நபர்களோடு ஒரு விசுவாசியாக இருந்தால் தன்னை பார்க்கிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் தேவனோடு ஐக்கியமாய் வாழ்வதிலும் ஜெபிப்பதிலும் பரிசுத்தத்திலும் கர்த்தரை ஆராதிப்பதிலும் ஒரு படி மேலே இருக்கிற ஆள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை வைக்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கு எல்லாம் தெரியும் என்று வாழக்கூடாது. ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, எனக்கெல்லாம் தெரியும் என்று நினைத்து விட்டாலே அடுத்தது உங்கள் பயணத்தில் அநேக இடர்களை சந்திக்க வேண்டியவர். ஏன்னா அப்படி 1000 காரியங்கள், 1000 நபர்களை குறித்த காரியங்கள் எனக்கு நன்றாய் தெரியும். யாரும் எனக்கு சொல்ல வேண்டாம். நான் பைபிள் படிக்கிறேன், நான் எல்லாம் கேட்டிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி கொடுக்கிற ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் எச்சரிப்பையும் உதறி தள்ளுவார்கள் என்றால் அவர்களோடு தேவன் செயல்படவோ அவர்கள் வாழ்க்கிற தேவன் கிரியை செய்வதற்கு விரும்ப மாட்டார். யார் இன்னும் தான் கர்த்தரை சேர வேண்டும், இன்னும் தான் அறிய வேண்டும், இன்னும் நான் அறிய விரும்புகிறேன். பவுலுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது பாருங்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் தனக்கு லாபமாய் இருந்த எல்லாம் என்ன செய்தானா? நஷ்டமாய் விட்டார், குப்பையமாய் எண்ணுகிறேன். அவருக்குள் இருந்த எண்ணம், நான் இன்னும் அறியணும், இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருபோதும் நம்முடைய நேசர் ஆண்டவர் நேசர் இயேசுவை முற்றிலும் அறிந்து கொள்ளணும்னா ரொம்ப கடினம். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை அறிந்து கொண்டிருக்கணும். எவ்வளவு தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரோடு நேரத்தை செலவிடுகிறோமோ, வேதத்தில் நேரத்தை செலவிடுகிறோமோ, முழங்கால் நேரத்தை செலவிடுகிறோமோ, அவ்வளவு தேவனாகிய கர்த்தர் அவரை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அவரை குறித்து நாம் அறிய முடியும். அநேகர் ஆன்லைனில் பைபிள் படித்தாங்க, அதெல்லாம் தவறு. ஆன்லைனில் வருகிறதான பைபிள் ஸ்டடி எல்லாம் பச்சை பொய், நிறைய வேதத்துக்கு புறம்பானது வருகிறது. ஆன்லைனில் பைபிள் படித்தேன், நான் டெஸ்ட் எழுதினேன், எனக்கு அவார்டு கிடச்சி சர்டிஃபிகேட், அதெல்லாம் ஒரு குப்பைக்கு உதவாது. நீ கர்த்தருடைய பாதத்தில் இரு, ஆண்டவருடைய சமூகத்தில் இரு, அவரிடத்தில் கற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவராகிய நல்ல உபாத்தியார் உனக்கு போதிப்பார். அந்த நல்ல பரிசுத்த ஆவியான உபாத்தியார் தேவனுடைய ஊழியர்கள் மூலமாய் போதிப்பார். அதை கை கொண்டு வாழும்போது உன் வாழ்க்கையில் பிரகாசம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தா சொல்லுகிறார் பாருங்க, எப்படியா புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகக்கூடாது. தேவன் உனக்கு என்ன போதிக்கிறாரோ, உனக்கு என்ன எச்சரிப்பு கொடுக்கிறாரோ, வேதத்தில் என்ன சத்தியம் இருக்கிறதோ, எதை நீ கேட்கிறாயோ அதன்படிதான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாருக்காகவும் தம்முடைய சத்தியத்தை கர்த்தர் வளைக்கிறவர் அல்ல. அவர் சொன்னதே அது எழுத்தாகிலும் உறுப்பாகிலும் மாற்ற முடியாது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பு. ஒன்றை கர்த்தர் சொல்லிவிட்டால் அதன்படிதான் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. வாழ முடியாதவர்களுக்கு வாழ்வதற்கு தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்மை சீராய் செவ்வையாய் தேவ சத்தியத்துக்குள் வழி நடத்த ஆவியானவர் நல்ல ஒரு நடத்துகிறவராய் இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளாத நபர் வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் சரி, ஊழியக்காரனும் சரி, ஐக்கியம் வைத்து சரியா வாழ முடியவில்லை என்றால் அப்படிப்பட்ட மனுஷன் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டு கர்த்தர் போதிக்கிற வார்த்தைகளை அற்பமாய் எண்ணி, ஊழியக்காரனையும் அற்பமாய் எண்ணி, மற்ற விசுவாசிகள் அற்பமாய் எண்ணி, மற்ற ஊழியர் அற்பமாய் எண்ணி இருப்பாய் என்றால் ஒருபோதும் உன்னுடைய ஊழிய பாதையில் அல்லது உன்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நீ கண்டடைய முடியாது. வாழ்க்கை தோல்வி தான் ஓடும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும், என் அருமை ஆண்டவரை நான் இன்னும் அறியணும். பவுல் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காய்
தனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் சொன்னது போல இன்று இந்த உலகத்தில் உன்னை கர்த்தர் வெற்றிகரமாய் ஒன்று நடத்த ஒரு தகப்பன் தன்னை சுமக்கிறது போல உன்னை சுமக்க ஒரே ஒரு காரியம், உனக்கு அவர் விதித்த, உனக்கு அவர் போதித்த சத்தியத்துக்குள் நீ வாழ ஒன்று நீ ஒப்புக்கொடு. கர்த்தனை சீராக நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அதை விட்டு வலதுபுறம், அடுத்தது இடதுபுறம் விலகாதிரு. அல்லேலூயா, விலகாதிரு. பிரைஸ் காட். அடுத்த வேதம் 8ஆம் வசனம் வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிற படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இரு. ஆமென். நீங்க சொல்ற இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யாது, பிரிய கூடாது, விட்டு போக கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில், கர்த்தருடைய அன்பை அறிவிப்பதில், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் ஒருபோது நீ தடை குறை உள்ளவனாய் காணப்படக்கூடாது. இரவோடு அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. தியானம், இருதயத்தில் தியானிப்பது இரவும் பகலும் நமக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் நாம் எங்கு சென்றாலும் நமக்குள் கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய இருதயம் நிரம்பி இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்க வேண்டும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த வசனம் ஏற்கனவே அவனுக்குள்ளே இருக்கணும். கேட்கிற சத்தியங்கள், வாசிக்கிற சத்தியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள் காத்து கொள்ள வேண்டும். அடுத்தது, கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு எப்படி இருக்க வெளிச்சம். நமக்குள் கர்த்தருடைய வார்த்தையால் நாம் நிரப்பப்பட்டிருப்போம் என்றால், அல்லேலூயா, பாதைக்கு அது தீபமாய் விளக்காய் முன்னோக்கி வழி காட்டும். ஆமென். என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். வெளிச்சம் அப்படி என்றால் என்ன? சத்தியத்தால் நிறைந்திருந்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஐக்கியப்பட்டு ஒன்றித்து வாழும்போது, ஆமென், நாம் இடராதபடி போகிறதற்கு நாம் போக வேண்டிய பாதையை பிரகாசமாக்கி கொடுக்கிறவன். எவ்வளோ ஆச்சரியமான தேவன் ஐயா! இதை விட என்ன நமக்கு வேணும்? இந்த பூமியில் இடராமல் இருக்கணுமா? விழுந்து போகாமல் இருக்கணுமா? போராட்டத்தில் புதைந்து போகாமல் இருக்க வேண்டுமா? எனக்கு யாரும் இல்லையே என்று கதறாமல் என் கர்த்தர் இருக்கிறான்னு சொல்ல வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, வைஸ்காட், வேதத்தின் சத்தியத்தால் உன் இருதயம் நிரம்பி இருந்தால், ஆவியானுடைய உதவியோடு கூட நீ வாழ நீ கற்றுக்கொண்டால், உன்னுடைய இருண்ட பாதை, அதான் சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். இருண்ட இந்த உலகம் இருண்டது. இரவுண்டால் இரவு சாதா இரவு அல்ல, நாம் அனுபவித்துக் கொண்ட இரவு பகல் அல்ல. பிரைஸ்காட். இந்த உலகம் அந்தகாரத்தில் கிடக்கிறது, பாவத்தில் கிடக்கிறது, பிசாசின் பிடியில் இந்த உலகம் இருக்கிறது. அது அந்த உலகம் பாவ அந்தகாரம், பாவ இருள் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை, சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, ஆமென், இந்த இருண்ட பாவம் நிறைந்த, அருவருப்பு நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்தில், அல்லேலூயா, கர்த்தருடைய வசனம் என்ன செய்யுமா? பாதைக்கு வெளிச்சமா இருக்குமா? தடுமாற்றம் வராது. என்ன செய்வதென்று யோசிக்க வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் சீராய் நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார் ஐயா. நான் உனக்கு போதிப்பேன். எப்படி போதிப்பார்? வேத வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் போதிப்பார். யாரை கொண்டு? தேவனுடைய ஊழியர்களை கொண்டு போதிப்பார். இன்னும் யாரை கொண்டு? நாம் வேதத்தை ஜெபத்தோடு படிக்கும் போது போதிப்பார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்பான வசனத்தை, நான் உனக்கு போதிப்பேன். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கை பயணம் நெருக்கமான பாதைகள் நீ போகலாம். ஆனால் உன்னை போதித்து நடத்துகிற ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார்.
போராட்டம் நிறைந்த உலகமாக இருக்கலாம். இதில் எப்படி வாழ்வதென்று நீ யோசித்து தடுமாறிக்கொண்டிருக்கலாம். உன்னை சீராய் நடத்த இதோ ஒரு நல்ல நேசர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்றாரு. அப்போ அவர் காட்டுற பாதைக்கு நீ ஒப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? ஆண்டவரே, நான் போக வேண்டிய பாதை எனக்கு காட்டுமப்பா, நான் என்ன செய்ய வேண்டுமானு எனக்கு சொல்லும் என்று கேட்க வேண்டாமா? நீ பாட்டில் கண்ணை மூடிட்டு ஒரு வழியா எனக்கு எல்லாம் தெரியும்னு போனேன்னா படுவாலாம் போய் விடணும். அநேகருக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகள் பிடிப்பதில்லை. ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியர்களோ தன்னை பார்க்கலும் முதிர்ந்தவர்களோ சொல்லுகிற ஆலோசனைகள் அவர்கள் பிடிப்பதில்லை, வெறுப்பாங்க. இவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இப்படி நினைப்பதால், போதித்து புத்தி சொல்லுகிறவர்களை அற்பமாய் நினைப்பதாலும் அவர்களை குறையாய் தூற்றி கொண்டு நடப்பதாலும் இழப்பும் நஷ்டமும் அந்த ஊழியக்காரனுக்கு அல்ல, அதை யார் அற்பமாக எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தான் இழப்பு. இந்த காலகட்டத்தில் நான் என்ற எண்ணங்களை புதைத்து விடுவோம், எல்லாம் தெரியும் என்றதான எண்ணத்தை மண்ணுக்கடியில் புதைத்து விடுவோம். ஒன்றும் தெரியாது என்ற ஒரு சிந்தையோடு ஆண்டவரே என்னை நடத்தும், சொந்த பலத்தால் ஓட முடியாது என்று சொல்லி யார் கர்த்தருக்கு முன்பதாக தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவளை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, உன்னை எப்படி நடத்துவேன்? கரம் பிடித்து. ஆமென். அவர் நடத்தும் பாதையில் நடத்த அவர் வழி நடத்துகிறது. எவ்வளோ ஆச்சரியமான தேவன்! இந்த நல்ல தேவனை சார்ந்து கொள். ஆமென். வேதமாக தான் சொல்லுகிறது, நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்ப இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிரம்ப வேண்டும். எதற்கு? அவர் சொல்லுகிறபடி வாழ்வதற்கு நான் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது நீ உன் வழியை என்ன செய்வாய்? வாய்க்க பண்ணுவாய். உன் வழி வாய்க்க வேண்டுமா? Praise God. Hallelujah. உன் வழி, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வழி வாய்க்க வேண்டுமா? பாருங்கள், சங்கீதத்தில் 37 சங்கீதம் 4:5 வாசிப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள். கர்த்தரிடத்தில் எப்படி இரு? மன மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்ப நம்ம நினைப்போம், என்ன கர்த்தர் மன மகிழ்ச்சியா இருப்பதுன்னா, மன மகிழ்ச்சியா இருப்பது என்றால் என்ன? அவர் நமக்கு போதிப்பதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ மகிழ்ச்சியா இருப்பது தான். அதான் நம்ம சந்தோஷமே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல என்று சொல்லுகிறார். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். ஆத்துமா எதுல வாழும்? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உள்ள கர்த்தருடைய வார்த்தையினால் தான் வாழும். ஆமென். ஆவியானவரோடு ஒன்றித்து வாழ்வதால், கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் கை கொண்டு வாழ அர்ப்பணிப்பதால் உள்ளான மனிதன ஆத்மா பிரகாசம் உள்ள ஆத்மா மகிழ்ச்சியா இருக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் எப்படி இரு? மன மகிழ்ச்சியா இரு. மகிழ்ச்சியா இருக்கணும்னாலே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கர்த்தர் துக்கப்படுகிற காரியங்களை செய்யக்கூடாது. ஆவியானவர் வேதனைப்படுகிற சிந்தைகளை இருதயத்தை விட்டு அகற்ற வேண்டும். பகைமையை அகற்ற வேண்டும். கசப்பை அகற்ற வேண்டும். அன்பற்ற சிந்தையை மாற்ற வேண்டும். வெறுப்பை அகற்ற வேண்டும். பொறாமையை அகற்ற வேண்டும். எரிச்சலை அகற்ற வேண்டும். ஆமென். பிரைஸ் காட். நான் என்ற பெருமையை அகற்ற வேண்டும். மனமேட்டுமை அகற்ற வேண்டும். இவைகளை அகற்றினாதான் நம்ம எதில் மன மகிழ்ச்சியா இருக்கணும்? கர்த்தரது மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆமென். அப்ப அப்படி நீ மன மகிழ்ச்சியா இருந்து இரு, உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்படி மன மகிழ்ச்சியா இருக்க ஒன்று நீ ஒப்பு கொடுக்கும் போது உன் இருதயத்தில் நீ வேண்டுகிறதையே கர்த்தர் செய்வார். ஆண்டவரே, அதை தாருமுப்பா, இதை தாரு, அதெல்லாம் தேவையில்லாத ஜெபம். ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பெரிய நல்ல எஜமான், என் பரம தகப்பன்,
அவர் உண்மைதான் நான் முழங்கால் படியிட்டு, அப்பா உண்மைதான் சந்திக்க வந்திருக்கிறாப்பா, எனக்கு உண்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே, இருள் நிறைந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என் சொந்த பலத்தாலேயோ என் சொந்த முயற்சினால் முடியாது என்று சொல்லி யார் கர்த்தருடைய பாதத்தை தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை பயப்படாதே மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி உன்னை அரவணைத்து நடத்துகிற தகப்பன். ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரிடத்து சேருங்கள், அப்போ அவர் உங்களிடத்து சேருவார். நீங்கள் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், அப்போ உங்களுக்கு உங்கள் கூப்பிடுது அவர் செவி கொடுப்பார். நம் சொந்த முயற்சி வேண்டாங்க. இந்த பாவமும் அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் நம்முடைய முயற்சிகள் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய பிரயாசத்தினாலேயோ முயற்சியினாலேயோ நாம் ஒருபோதும் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. அப்பாவிடத்தில் போய் விழுவோம். நீ எவ்வளோ படித்தா என்று கேட்க மாட்டார், எவ்வளவு நேரம் என்னுடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தா என்று கேட்பார். நீ எந்த பட்டம் எடுத்தா என்று கேட்க மாட்டார். ஆமென். எனக்கு முன்பாக எவ்வளவு நீ உண்மையாக இருந்தா என்று தான் கேட்பார். என்னுடைய வேதத்து சத்தியத்தை நீ எவ்வளோ செவி கொடுத்தா என்று தான் கேட்பார். சகோதரனே, உனக்கு பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஒதுக்கிவை. நீ ஒரு படித்து பட்டம் எடுத்திருக்கலாம், அதையும் ஒதுக்கிவை. சமுதாயத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம், அந்த எண்ணத்தையே விட்டு விடு. ஒரு ஊழியக்காரன் பெரிய மற்றவனாக இருக்கலாம், அதெல்லாம் வேண்டாம். அப்பாவுக்கு முன்பதாக ஒன்றுமில்லை என்று நீ தாழ்த்தி கொடுப்பாயா? நீ தான் கர்த்தருக்கு தேவை. அந்த கடைசி நாட்களில் கர்த்தர் யாரை பயன்படுத்துவார்? யாரோடு கர்த்தர் இருப்பார்? யாருக்கு உதவி செய்வார் தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்தை தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற மக்களுக்கு அவர் அடைக்கலம் உள்ளவராய் பாதுகாவல் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாயா? உன்னோடு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரி, உன்னோடு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார், உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன்னை ஒரு புதிய பாதையில் நடத்த அவர் விருப்பம் உள்ள தேவன். ஆமென். இதுவரை நீ தாறுமாறாய் உன் மனம் போல ஓடிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற, மகனே என் பின்னே வா, என் பின்னே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு, எனக்கு நீ கீழ்ப்படி, நான் உன்னை வெற்றிகரமான பாதையுடன் நடத்துவேன். இந்த உலகம் பாடுகள் நிறைந்ததுதான், உபத்திரம் நிறைந்ததுதான், நெருக்கங்கள் நிறைந்ததுதான். கலங்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் உன்னோடு கர்த்தர் இருப்பார். அவர் உன்னை உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அடுத்தது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்போ நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும்னா நம்ம வழி எப்படி அழகாக இருக்கும். தாறுமாறாய் வாழ்ந்த ஒப்புவிக்க முடியுமா? நம்முடைய மனம் போல கண்டபடி எல்லாம் வாழ்ந்து, கர்த்தர் துக்கப்படுகிற வழியில் நம்ம வாழ்ந்து, பாவம் செய்து வாழ்ந்து, கீழ்ப்படியாமல் காட்டி வாழ்ந்து, நான் என் அகம்பாவப்போடு வாழ்ந்து இருந்தால் எப்படிங்க கர்த்தர் கிரியை செய்வார்? ஒப்பு கொடுக்க முடியாது இல்லையா? ஆண்டவரே என்னால் வாழ முடியலை என்று சொல்லி ஒப்பு கொடுப்பது வேறு, துணிகரமாய் வாழ்ந்து விட்டு கர்த்தர் செய்வார்னு சொல்வது வேறு. துணிகரமாய் நீ வாழ்ந்து விட்டு உன் பெருமையை குறைக்க முடியலை, மனமேட்டுமையை குறைக்க முடியலை, நான் என்ற அகமாதத்தை விட முடியலை, எரிச்சல் விட முடியலை, பொறாமை விட முடியவில்லை, வாயிலிருந்து தூசணமான வார்த்தையை விட முடியலை, பொய் பேசுவது நிறுத்த முடியலை, தகாத நிலையில் உள்ள எண்ணங்கள், சிந்தைகள், பார்வைகள், செயல்கள் இவைகளை விட முடியலை, தகாத ஐக்கியங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்புகளை விட முடியலை. ஜெபம் பண்ணுற கால, ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போகிறேன், என்ன நடத்தும், எனக்கு நன்மை செய்ய, அதைத்தார் இதைத்தார். கர்த்தர் கேட்க மாட்டாரையா? உன் வழி கர்த்தருக்கும் பூவி. ஒருவேளை உனக்கு வெற்றிகரமாக சரியாய் வசனத்தின் வாழ முடியலையா? உன் தோல்வியை ஒற்றுக்கொள். ஆண்டவரே வார்த்தையினுடைய வாழ எனக்கு முடியலப்பா, நீர் என்ன நடத்துங்க. இதுதான் ஏன் அர்ப்பணிப்பு. ஒருவேளை உன்னால சில காரியங்கள் விட முடியல, அல்ல சில குணங்களை விட முடியல, சில செய்களை விட முடியல, அதற்கு அடிமத்துவம் போல மாறிவிட்டா என்றால் ஆண்டவரிடத்தில் முழங்கால் விட்டு அழு. அப்பா நான் அதை விரும்பலப்பா, நான் அதை வெறுக்கிறேன், ஆனால் என்னால் வாழ முடியலை ஆண்டவரே, என்ன நீ ஆண்டவர் சமூகத்தை அழுது கெஞ்சுவா என்றால், மகனே
இந்த சூழ்நிலையில் உன்னால் வாழ முடியல, நான் உன்னை வாழ வைக்கிறான். மகனே, ஒரு தகப்பனை போல உன்னை நான் சுமந்து பாதுகாக்கிற கர்த்தர். உன்னை விட மாட்டேன், உன்னை நான் தள்ளியும் விட மாட்டேன். என்னை ஒப்புடத்தி விட்டா அல்லவா நான் நடத்த வல்லமை உள்ள தேவன் என்று உன்னை கரம் பிடித்து சீராக நடத்துகிறவர், ஒரு தகப்பனை போல சுமக்கிறவர், ஒரு தாயை போல மார்போடு அணைக்கிற நல்ல ஆண்டவர். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு. தோல்வியை பார்த்து நீ பயப்படாதே. எனக்கு ஏன் இப்படி நேரிட்டது என்று நீ நினைக்காதே. இது எனக்கு வெற்றிகரமாக முடியுமா என்று சிந்திக்காதே. கர்த்தர் சொல்லுகிறார், ஒப்புக்கொடு. உன் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, பிள்ளைகளோட பிரச்சனையா, ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. அப்பா, இந்த மேட்டரெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாப்பா, என்னால் செய்ய முடியாது, யார் மூலம் செய்ய முடியாது. இதை செய்து சீர்படுத்த உம்மால மட்டும்தான் முடியும். பிள்ளைகள் கீழ்ப்படி இல்லையா, தங்கள் மனம் போல வாழ்றாங்களா, அவங்கள ஒப்புக்கொடு ஆண்டவரிடத்தில். வேலை இல்லையா, வருமானம் இல்லையா, ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. சரீரத்தில் வியாதியா, வேதனையா, உன் சரீரத்தை அப்பாவிட்ட ஒப்புக்கொடு. ஆண்டவரது சரீரம் உங்களுக்கு சொந்தம், நீர் வாசம் பண்ணுகிற ஆலயம். அப்பா, நான் உண்மை ஆராதிக்கணும், வாழ்கிறதுக்கு ஏதாவது சம்பாதிக்கணும், வேலை செய்யணும், எனக்கு பலன் வேணும். ஆமாம், நான் உண்மை சேவிக்கணும், உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்பா, எனக்கு சரீர பலகீனம், வியாதி தடையாக இருக்கப்பா, தயவு செய்து என்னை விடுதலை கொடுங்கப்பா, உங்களால் முடியும் என்று கேளுங்க. ஆண்டவருக்கு அநேக அதிகாரம் செலுத்தி தான் பேசுவாங்க. ஆண்டவரே இதை செய்யும், ஆண்டவரே இதை செய்யுமாப்பா. ஆண்டவர், நீர் இதை செய்தால் நாளைக்கு அது நடக்கும் அல்லவா, அறிவுரை ஆண்டவருக்கு. ஆண்டவரே, நீர் இன்னைக்கு இதை செய்துருன்னா நாளைக்கு அது நடக்கும். இன்னைக்கு இதை கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து அதுக்கெல்லாம் பயன்படும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் இதை செய்தால் நாளைக்கு இது விளை நடந்து விடுமே. இப்படி தங்கள் சிந்தனையிலேயும் அவருக்கு அறிவுரை, தங்கள் ஜெபத்திலேயும் பூரா அறிவுரை. ஆண்டவரே என்னை காப்பாற்றி, என்னமோ ஆண்டவர்கிட்ட அப்படி அவர் கைவிட்டது மாதிரி நினைப்பு. அப்படி அல்ல, எது நடந்தாலும் ஆண்டவர் ஸ்தோத்திரத்தை செலுத்தி ஆண்டவர் சமுத்திரம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு அறிவுரை கொடுக்க நம்ம யாரும் கிடையாது. அவசர அவசரமாக நம்ம போராடி அப்படி இப்படி சொன்னோன்னு அப்படி அல்ல. சொல்லுங்க, வைராக்கியமாக பிடித்து ஜபிக்க வேண்டும் என்று. அதை எப்படி ஜபிக்கிறது? ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் அவருக்கு தெரியும். சர்வ வல்லமை உள்ள பெரிய தேவன், நம்முடைய சிந்தனைகளை தூர்ந்து அறிகிறவர். நமக்கு நாளை என்ன நடக்கணும் அவருக்கு நல்லா தெரியும். சத்துரு எவ்வளோ தடையை போட்டாலும் நம்ம ஆண்டோடைய பாதத்தில் முழங்கால் படிக்கிட்டால் தடைகளை அவர் மாற்றுவார். நம் பாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தால் தடையும் நீங்காது, பிரச்சனை நீங்காது, காரியங்கள் நடக்காது. தேவனுடைய சமதான் விஷயம். ஒரு வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அடுத்தது அவர் மேல் நம்பிக்கை. வழியை ஒப்படைச்சிட்டியா, ஆண்டவர் எனக்கு செய்வார், நம்பிக்கை. நீ அவசரப்பட்ட ஆண்டவர் ஹெல்ப் பண்ண போவாது. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார், ஒரு நிமித்தம் அந்த வாசிப்போம், ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்க, அங்க சொல்லப்பட்டது, நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். வசனத்தை தொடர்ந்து பார்த்தா, உன் சந்ததி இவனமாய் பெருக பண்ணுவேன், நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். நிறைய ஆசீர்வாதம் கொடுக்குற வாக்கு தத்தங்கள். அவர்கள் தாமதிக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒரு டைம், ஒரு வாழ்க்கையில் ஒரு டைமை வச்சிருக்கிறார். அவர் பொறுமை தேவை. அங்கு எதிர்பார்ப்போடு பொறுமை தேவை. சாராளுக்கு ஒரு எண்ணம், ஆண்டவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், வாக்குத்தத்த சந்ததிக்காக காத்திருக்காமல் சாரா சொன்னா, அப்படியப்பா இப்படி ஆண்டவர் தருவார் 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 என்று சொல்லிட்டு இருந்தவொன்னு வேலை நடக்காது. வேலைக்காரி இருக்கிறார் ஆகார், அவர் மூலமாக ஒரு சந்ததியை பெற்றுக்கொடும் என்று சொல்லி ஆலோசனைக்கு ஆபிரகாம் இணங்கினார். என்ன நடந்தது? வாய்க்கவில்லை என்றல்ல, வாய்த்தது. என்ன புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் விரும்பாததில்
தேவ சித்தத்திற்கு மாறாக நீ செய்தாலும் அதை போய் தடுத்துட்டு கிடக்க மாட்டார் ஆண்டவர், விட்டுடுவார். ஆனா தேவ சித்தம் அங்க நடக்க வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி அமைதியா இருந்தார். என்ன நடந்தது? அதில் விடாத முடியாது, அதெல்லாம் அந்த சந்ததியோட வேண்டாம் என்று அவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்னா காத்திருன்னா காத்திருக்கணும். இடையில ஒன்றும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் விசுவாசித்தால் அவர் செய்கிறது வரையிலும் அவன் பொறுமையாக இருந்தாக வேண்டும். பொறுமையை இழந்தால் வருகிற பிரச்சனையை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது, சிக்கலை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. அதான் அங்கே நடந்தது. ஆகார் எடுத்து சேர்ந்தார். ஆகார் இஸ்மவேலை பெற்றெடுத்தான். அவ்வளோதான். வளர்ந்து அங்கேயும் வந்தது. அப்படியும் வரும், குறுக்கு வழியிலையும் வரும், வேற வழியிலையும் வரும், படம் கொடுத்தும் வரும், எல்லாம் வரும். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது? இன்று வரையிலே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஈசாக்கு, அவசரத்தினால் கிடைத்தது இஸ்மவேல், தேவனை உதவி செய்து கிடைத்தது. என்ன நடந்தது? இன்றைக்கு எதிரிகளாக மாறி இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தின் சமாதானத்தை கெடுக்கிற ஒரு கூட்டம் என்றாலே இவர்கள் தான். ஒரே மோதல், ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. வாக்குத்தத்த சந்ததிக்கும் அடிமையின் சந்ததிக்கும் உள்ள பிரச்சனை அங்கே வந்திருக்கு. இதற்கு காரணம் யார்? ஆபிரகாம் தான். தேவனுடைய வார்த்தையை பார்த்து கீழ்ப்படிந்திருந்தால் கட்டாயமாகவே இந்த நிலை உண்டாகாது. ஏவாளும் தேவ ஆலோசனையை தவறவிட்டாள், சாராயும் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை. தன் விருப்பத்தின்படி அவசரத்தில் கணவனையும் தேவனுடைய எதிர்பார்ப்பிலிருந்து விலக வைத்து விட்டார். அதனால் முள்ளாக மாறினது. இதுதான் நடக்கிறது. அதனால் தேவனுடைய வேலை தேவ சுத்தம். அதற்கு சுத்த இருதயத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது, எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, என் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நடக்கணும். ஆண்டவரே, எனக்கு வருமானத்துக்குரிய வழி இல்லாமல் இருக்கிறேன். எல்லா நிலையிலையும் ஆண்டு சமத்தில் ஒப்புக்கொடு. ஏன்னா நான் எதை தெரிந்து கொள்ளணும்னு எனக்கு தெரியல, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியலப்பா. எனக்கு இதில் ஒன்றை காட்டும், உம்முடைய சித்தத்தின்படி உள்ள எனக்கு காட்டும். நீ நடத்தும் பாதையில் நான் போக விரும்புகிறேன். நீ சொல்லும் பாதை தான் எனக்கு தேவை, என் வழி அல்ல, உம்முடைய வழி எனக்கு தேவை. நான் விரும்பும் பாதை எனக்கு வேண்டாம் அப்பா, நான் ஆசைப்படுவது எனக்கு வேண்டாம். நீர் எனக்கு காட்டும் பாதை எனக்கு போதும், நீர் எனக்கு தருவதை பெற்றுக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன் என்று ஆண்டு சமூகத்தில் விழுந்து கிடப்பாயா. உனக்காக அற்புதம் செய்கிற கர்த்தர் உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். உனக்காய் அதிசயம் செய்கிற கர்த்தர் உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் எப்படி இரு, நம்பிக்கை விட்டுறாரு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். அமர்ந்திரு, உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்யட்டும். உன் தோல்வியை ஒத்துக்கொள். நான் என்ற எண்ணத்தை விட்டுவிடு, என்னால முடியல சிந்தையை விட்டுவிடு, பணத்தால் சாதிக்க முடியும் என்று நினைப்பதை விட்டுவிடு, அரசியல் தலைவர்களால் முடியும் என்று சொன்னதை விட்டுரு, கர்த்தரால் முடியும் என்று சொன்ன கர்த்தருடைய சமூகத்தில் யார் ஒப்பு கொடுத்து தீர்மானத்தோடு கர்த்தருடைய முகத்தை மட்டும் பார்க்க ஆயத்தமாக இருந்தால் இந்த ஆண்டில் உன் பயணத்தில் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறேன். அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அதான் கர்த்தர் யோசுவா பார்த்து சொன்னார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு தினமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இந்த ஆண்டின் பயணத்தில் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கலங்காதே, பயப்படாதே. உன் வாழ்க்கையில் எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி, பிரச்சனைக்கும் விலக்கி உன்னை பாதுகாத்து சீராய் கரம் பற்றி நடத்த நல்ல ஒரு ஆண்டவர்
உன் கரத்தை பிடிக்க அவர் கரத்தை நீட்டுகிறார். அவர் கரத்தை பற்றிக்கொள்ள நீ ஆயத்தமா? உங்கள் வாழ்க்கையில இன்னொரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பு ஆண்டவரே, வருஷ தொடக்கம் முதல் இம்மட்டுமாக்க நடத்தி வந்தேன். இந்த புது மாதமாகிய 2ஆம் மாதத்துக்குள் கடந்து போகிறோம் அப்பா. யோசுவா தடுமாறினார். ஐயோ மோசே, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார். கர்த்தர் சொன்னார், எல்லாம் ஒப்படைத்து விட்டார். நான் என்ன செய்வேன் திகைத்து நிற்கும் போது கர்த்தர் யோசுவாவோடு பேசினீர் அல்லவா? அந்த நல்ல ஆண்டவர் எங்களோடு பேசுகிறேன். நான் எப்படி முன்னோக்கி போக வேண்டும் என்று தடுமாறுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீர் கூட இருந்து வழி நடத்துவீராக. தோல்வியை வெற்றியாய் மாற்றும் அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.